Welcome students and viewers. We are in 9th standard science biological section, unit 13, lesson 13, animal kingdom. So in Tamil Vilangulagam, in this lesson, today's section, I would like to teach about just introduction. Come to the introductory part. So here just we can see the introduction. So today part we see just to see the introduction. So இன்னைக்கு நம்ம சற்று அதனுடைய முன்னுரை மற்ற பக்கம் அறிமுகம் மட்டும் பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு. ஸோ ஹியர் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பல்வேறு வகையான லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்கள் சரௌண்டிங்கஸ் நம்மளை சுற்றிலும் காணப்படுகிறது. சரௌண்டிங்கை நம்மளை சுற்றிலும். த வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பல்வேறு வெரைட்டினா பல்வேறு வகையான லிவிங் ஆர்கானிசம், லிவிங்னா உயிரினங்கள் சரௌண்டிங் நம்மளை சுற்றிலும் காணப்படுகிறது. ஓகே, சரௌண்டிங்கஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னா அவற்றை பற்றி முழுமையாக எளிதில் புரிந்து கொள்ள இயலாது. இன்காம்ப்ரிஹென்சிபிள்னா நம்ம அந்த நிறைய உயிரினங்கள் நம்மளை சுற்றி இருக்கு இல்லைங்களா, வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்மளை சுற்றி இருக்கு இல்லைங்களா, ஸோ அவைகளை எளிதில் புரிந்து கொள்ள இயலாது. ஒரு அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ஆர்கானிசம், அந்த உயிரினங்களை பற்றி எளிதாக அறிந்து கொள்ள இயலாது. ஸோ நியர்லி 1.5 million species of organisms which have been described. ஸோ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நியர்லினா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ், 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் சிற்றினங்கள், ஸ்பீசிஸ்னால் சிற்றினங்கள் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ உயிரினங்களில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் சிற்றினங்கள் விச் ஹேவ் பீன் டிஸ்கிரைப்டு, அதை கண்டுபிடிச்சு விளக்கம், டிஸ்கிரிப்ட்னா விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவைகள் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ ஒவ்வொன்றும் ஒன்றிலிருந்து மற்றொன்றிலிருந்து மாறுபடுகிறது, சற்று வேறுபட்டுள்ளது. அப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் டிஸ்கிரைப்டு. இது வரைக்கும் 1.5 மில்லியன் சிற்றினங்கள் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈச் ஆர்கானிசம் டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் சற்று மாறுபடுகிறது. ஓகே, ஸோ த யூனிக்னஸ், ஓகே, த யூனிக்னஸ் இஸ் டியூ டு, அதாவது யூனிக்னஸ் அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒற்றுமை, சரிங்களா, ஒற்றுமை. யூனிக்னஸ் இஸ் டியூ டு டைவர்சிட்டி இன் த லைஃப் ஃபார்ம்ஸ் வெதர் இட் மைக்ரோஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஹியர் யூனிக்னஸ் அப்படின்னா நாம் என்ன சொல்லணும்னா ஒற்றுமைன்னு சொல்லலாம், அல்லது அதனுடைய சிறப்பு பண்புன்னு கூட சொல்லலாம். சிறப்பு பண்புகள், அதற்குனே உரிய ஸ்பெசிஃபிக் கேரக்டருக்குனே சில சிறப்பு பண்புகள். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்திற்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது, ஒரு சிறப்பு பண்பு இருக்கும். அந்த யூனிக்னஸ் டியூ டு, ஓகே, டைவர்சிட்டி இன் த லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ உயிரினங்களுக்கு இடையே உள்ள பல்வகைத்தன்மையே, ஓகே, டைவர்சிட்டினா பல்வகைத்தன்மை, பல்வகைத்தன்மைனா பல்வேறு கேரக்டரில் காணப்படும், டிஃப்ரெண்ட் கேரக்டரில் காணப்படக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லி. ஸோ பல இடங்களில் பரவியும் இருக்குது, பல்வேறு பண்புகளையும் கொண்டுள்ளது. ஸோ டியூ டு த டைவர்சிட்டி இன் த லைஃப் ஃபார்ம்ஸ், சரிங்களா, ஸோ அவைகளுக்கு இடையே உள்ள பல்வகைத்தன்மையே, சரிங்களா, யாருக்கு இடையில் பல்வகைத்தன்மை, மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இது ரிவர்ஸில் வந்தோம்னா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைஃப் ஃபார்ம்ஸ் இடையில் டைவர்சிட்டி இருக்கிறனால யூனிக்னஸ் தெரிகிறது. ஸோ பிளான்ட்ஸ் அப்படின்னா தாவரங்கள், அனிமல்ஸ் அப்படின்னா விலங்குகள், மைக்ரோப்ஸ் அப்படின்னா நுண்ணுயிர்கள். அப்போ அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோப்ஸ். ஸோ இவைகளுக்கு இடையே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைஃப் ஃபார்ம்ஸ் உயிரினங்களுக்கு இடையே டைவர்சிட்டி இருக்குது, பல்வகைத்தன்மை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறனால அவைகளுக்கு இடையே யூனிக்னஸ் தெரியுது, சற்று தனிப்பட்ட பண்புகள் வெளியே தெரிகிறது, சிறப்பு பண்புகள் வெளியே தெரிகிறது. ஸோ எவ்ரி ஆர்கானிசம் எக்ஸிபிட், சரிங்களா, எவ்ரி ஆர்கானிசம்னா ஒவ்வொரு உயிரினமே
எக்ஸிபிட் அப்படின்னா வெளிப்படுத்துதல். எதையை வெளிப்படுத்துதுன்னா வேரியேஷன், சில வேற்றுமைகளை, சில மாறுபாடுகளை வெளிப்படுத்துது. பர்டிகுலர் எந்தெந்த நேச்சரில் வெளிப்படுத்துது? எக்ஸ்டர்னல்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வெளிப்புற தோற்றத்திலையும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உள்புற அமைப்புகளிலும், பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் அதாவது நடத்தையிலும், மோட் ஆஃப் லிவிங் அதனுடைய வாழ்முறைகள். ஸோ இவைகளில் இந்த 4 ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வெளிப்புற தோற்றத்திலும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உள்புற அமைப்பிலும், பிஹேவியர் அதாவது நடத்தைகள் அல்லது அதனுடைய குணநலங்கள்லையும், மோட் ஆஃப் லிவிங் அது வாழக்கூடிய இடங்கள். ஸோ இந்த 4 ஃபியூச்சர்ஸில் இந்த 4 கேரக்டரில் சரிங்களா அனிமல்ஸ் எக்ஸிபிட் வேரியேஷன். ஸோ அனிமல்ஸ் எதை வெளிப்படுத்துது? வேரியேஷன் வேறுபாடுகளை அல்லது மாற்றங்களை அல்லது மாறுபாடுகளை வெளிப்படுத்துது. எந்தெந்த 4 கேரக்டரில்? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், மோட் ஆஃப் லிவிங். இந்த 4 ஃபியூச்சர்ஸில் ஈச் அண்ட் எவரி ஆர்கானிசம் எக்ஸிபிட் எதை வெளிப்படுத்துது? வேரியேஷனை வெளிப்படுத்துது. எக்ஸிபிட்னா வெளிப்படுத்துதல், வேரியேஷனை வேறுபாடுகளை வெளிப்படுத்துது. ஸோ திஸ் வெர்சடைல் நேச்சர் அமாங் த லிவிங் அனிமல்ஸ், திஸ் வெர்சடைல் சரிங்களா இந்த மாதிரி அந்த வேறுபட்ட இயற்கையில் இந்த மாதிரி வேறுபட்ட பண்பு அமாங் த லிவிங் அனிமல்ஸ் ஸோ ஃபார்ம்ஸ் தி பேசஸ் ஆஃப் டைவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்களுக்கு இடையே காணப்படும் இந்த வேறுபட்ட தன்மையானது, இந்த வேறுபட்ட இயற்கையில் காணப்படும் இந்த வேறுபட்ட தன்மையானது சரிங்களா இந்த லிவிங் அனிமல்ஸில் சரிங்களா வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இடையே இந்த வெர்சடைல் நேச்சரில் இந்த மாறுபட்ட தன்மையானது ஃபார்ம்ஸ் தி பேசஸ் ஆஃப் டைவர்சிட்டி. இதுதான் உயிரினங்களின் பல்வகை தன்மைக்கு காரணமாக அடிப்படை காரணமாக உள்ளது. சரிங்களா டைவர்சிட்டினா பல்வகைத்தன்மை, பேசஸ்னா அடிப்படையாக உள்ளது. ஸோ டைவர்சிட்டி சரிங்களா பேசஸ் ஆஃப் டைவர்சிட்டி. ஸோ லிவிங் அனிமலுக்கு இடையில் காணப்படக்கூடிய இந்த வேர்சடைல் நேச்சர் இந்த மாறுபட்ட பண்பு தான் எதுக்கு அடிப்படையாக இருக்குது? பேசஸ் ஆஃப் டைவர்சிட்டி உயிரினங்களின் பல்வகைத்தன்மைக்கு காரணங்களாக உள்ளது. சேம் டைம் த டைவர்சிட்டி அமாங் த லிவிங் ஆர்கானிசம் சரிங்களா உயிரினங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய டைவர்சிட்டி பல்வகைத்தன்மையானது கேன் பி ஸ்டடிட் இன் an effective way. இது மிக சிறப்பான முறையில் எப்படி படிக்கலாம்னா பை அரேஞ்சிங் அனிமல். ஸோ நம்ம சரிங்களா ஸோ டைவர்சிட்டி அமாங் த லிவிங் ஃபார்ம்ஸ், லிவிங் ஃபார்ம்ஸ்னால் உயிரினங்கள், டைவர்சிட்டினா பல்வகைத்தன்மை. அப்போ உயிரினங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய இந்த டைவர்சிட்டி இந்த பல்வகைத்தன்மையை கேன் பி ஸ்டடிட். இது எப்படி படிக்கலான்னு ஸ்டடினா படிக்கல எப்படி படிக்கலாம்னா எஃபெக்டிவாக அதாவது கொஞ்சம் தெளிவாக எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணனா அரேஞ்சிங் அனிமல் விலங்குகளை வரிசைப்படுத்த வேண்டும். இன் ஆர்டர்லி ஸோ வரிசையாக விலங்குகளை நெறிப்படுத்தி அடுக்க வேண்டும். ஓகே அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் மேனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ நம்மளுக்கு விலங்குகளை முறையாக சிஸ்டமேட்டிக்னா முறையாக வரிசைப்படுத்த வேண்டும். அரேஞ்சிங் அனிமல்ஸ் விலங்குகளை வரிசை எப்படி வெளிப்படுத்தணும்? ஆர்டர்லி சிஸ்டமேட்டிக்லி சரிங்களா ஆர்டர்லி அப்படின்னா வரிசையாக சரிங்களா சிஸ்டமேட்டிக்னா முறையாக விலங்குகளை அடுக்க வேண்டும். ஓகே ஸோ த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம் வுட் பி டிஃபிகல்ட். ஸோ விலங்குகளை பற்றி முழுமையாக படிக்கிறது அப்படிங்கிறது முடியாது சரிங்களா வுட் பி டிஃபிகல்ட் மிக கஷ்டமான வேலை தான். வித்தவுட் ஆனால் எது இல்லாமல் படிக்க முடியாது. சூட்டபிள் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஸோ சரியான முறையில் விலங்குகளை சரிங்களா மெத்தடை கிளாசிஃபிகேஷனாக வகைப்படுத்தல் சரிங்களா சூட்டபிள் மெத்தட்னா சரியான முறையில் விலங்குகளை கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அதாவது வகைப்படுத்தணும். அப்படி வகைப்படுத்தினா யூ ஆர் டிஃபிகல்ட் டு ஸ்டடி த ஆர்கானிசம். ஸோ உங்களால் விலங்குகளை பற்றி தெரிந்து கொள் என்பது கடினம் சரிங்களா. ஸோ த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம் வுட் பி டிஃபிகல்ட் விலங்குகளை பற்றி தெரிந்து கொள் என்பது கடினம் சரிங்களா. ஏன் கடினம்? வித்தவுட் சூட்டபிள் மெத்தட் ஆஃப் கிளாஸன் சரியான முறையில் விலங்குகளை வகைப்படுத்தலைன்னா விலங்குகளை படிக்கிறது என்பது டிஃபிகல்ட். ஓகே ஸோ ஹியர் த method of arranging organisms into groups on the basis of similarities and difference is called classification. இப்போ கேட்பாங்க 3 mark question, note it.
9th student and others. So classification means in தமிழில் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு என்ன சொல்லணும்னா வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வகைப்படுத்துதல் என்றால் என்னென்னு கேட்பாங்க. வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன் கேட்டால் டெஃபினிஷன் எழுதுங்க. வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன்? மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கானிசம். சரிங்களா? எப்படி அரேஞ்ச் பண்ணுற ஆர்கானிசம்? குரூப்ஸாக, ஒரு குழுக்களாக, ஒரு தொகுதியாக அரேஞ்ச் பண்ணுறோம். எதை எதை அடிப்படையாக வச்சு பண்ணுறோம்? சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள். சரிங்களா? லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். அதாவது சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமைகள், டிஃப்ரென்சஸ் அப்படின்னா வேறுபாடுகள். ஸோ ஒற்றுமைகள், சரிங்களா, வேறுபட்ட பண்புகள். ஒரே மாதிரியான பண்புகள் ஒற்றுமைகள். டிஃப்ரென்ஸ்னால் வேற்றுமை பண்புகள். ஒரே மாதிரியான பண்புகள், வேறுபட்ட பண்புகள். ஸோ இதன் அடிப்படையில் லிவிங் ஆர்கானிசம், சரிங்களா, என்ன பண்ணுறது? குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்தல் என்கிறோம். ஸோ அப்போ நான் ரிவர்ஸில் வர்றேன் பாரு. கிளாசிஃபிகேஷன் என்பது, சரிங்களா, ஸோ லிவிங் ஆர்கானிசத்தை சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ். ஸோ உயிரினங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய ஒற்றுமையான பண்புகள், ஒரே மாதிரியான பண்புகள், டிஃப்ரென்சஸ், வேறுபட்ட பண்புகளின் அடிப்படையில், ஆன் த பேசஸ். ஸோ அரேஞ்சிங் அனிமல்ஸ், விலங்குகளை, சரிங்களா, அரேஞ்சல், வரிசையாக அடுக்குவதற்கு பேர் என்ன சொல்லுவோம்? கிளாசிஃபிகேஷன். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் இட். ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கானிசம். ஸோ விலங்கினங்களை முறையாக அடுக்குதல். எப்படி அடுக்கிறோம்? குரூப்பாக, ஒரு தொகுதியாக, ஒரு குரூப்பாக அடுக்கிறோம். எதை அடிப்படையாக கொண்டு அனுப்புகிறீங்க? சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஸோ ஒற்றுமை பண்புகள், வேற்றுமை பண்புகள் அடிப்படையில் உயிரினங்களை முறையான அமைப்பில் அடுக்குவதற்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் என்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேக்ஸானமி. இது ஒரு 3 மார்க். நெக்ஸ்ட் டேக்ஸானமி. டேக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல்னு சொல்லுவோம். வகைப்பாட்டியல். ஸோ த டேக்ஸானமி இஸ் த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ வகைப்பாட்டியல் என்பது அறிவியல் முறைப்படி வகைப்பாட்டலை படித்தல். இஸ் த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் விச் மேக்ஸ் ஸ்டடி ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் ஈஸியர். சரிங்களா? டேக்ஸானமி இஸ் நத்திங் பட் த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது ஒரு அறிவியல் முறைப்படியான வகைப்பாடும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்ஸானமி விச் மேக்ஸ், இது எதை உருவாக்குதுன்னா, ஸ்டடி ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம். ஸோ பல்வேறு விதமான உயிரினங்களை எளிதாக தெரிந்து கொள்ளுதல், படித்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல். இதைத்தான் என்ன சொல்லுவோம்? டேக்ஸானமி, வகைப்பாட்டியல் என்கிறோம். ஸோ டேக்ஸானமி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ சயின்ஸ் வகைப்பாட்டியலின் அறிவியல் முறையாகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விச் மேக்ஸ், இந்த டேக்ஸானமி எதை உருவாக்குதுன்னா, ஸ்டடி ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம், பல்வேறு விதமான உயிரினங்களை பற்றி படிக்கிறது. எப்படி படிக்கிற? ஈஸியராக, எளிமையாக, ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? டேக்ஸானமி அப்படிங்கிறோம். அதாவது வகைப்பாட்டியல் என்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த டேக்ஸானமினால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேக்ஸானமி இட் ஹெல்ப் அஸ் டு, இதை கொண்டு என்ன பண்ணலான்னா, இட் ஹெல்ப் அஸ் டு, இதை வச்சு என்ன பண்ணலான்னா, அண்டர்ஸ்டாண்ட் த, எதை புரிஞ்சுக்கலாம்? அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுதல். எதை புரிஞ்சுக்கலான்னா, ரிலேஷன்ஷிப், தொடர்பை புரிஞ்சுக்கலாம். யாருக்கு இடையில தொடர்பு? அமாங் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், பல்வேறு தொகுதிகளில் உள்ள பல்வேறு குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப், தொடர்பை தெரிந்து கொள்ளலாம். எதை பண்ணுனா தெரிஞ்சுக்கலாம்? டேக்ஸானமி பண்ணணும். விலங்குகளை அறிவியல் முறைப்படி விலங்குகளுக்கு இடையே உள்ள அந்த வேறுபாடுகளை குறித்து நோட் பண்ணி, சரிங்களா, ஸோ அதை பற்றி படிக்கிற பேர் தான் டேக்ஸானமின்னு சொல்கிறோம். அப்போ டேக்ஸானமி படிக்க என்ன நன்மை? ரிலேஷன்ஷிப் அமாங் த குரூப் ஆஃப் அனிமல்ஸ், பல்வேறு தொகுதிகளில் உள்ள விலங்குகளுக்கு இடையே ஏற்பட்ட தொடர்பை அறிந்து கொள்ளலாம். த ஃபஸ்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், முதலாக சிஸ்டமேட்டிக் அப்ரோச், அதாவது பல்வேறு வகையான விலங்குகள் காணப்படும் இன தொடர்புகளை அறிந்து கொள்ள உதவுகிறது. உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர்
ஸ்வீடன் நாட்டை சார்ந்த தாருல் கார்லோஸ் லின்னேயஸ் என்பவர் ஆவார். அதாவது ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், முதல்ல முறைப்படி இந்த கிளாசிஃபிகேஷனை வகைப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிவிங் ஆர்கானிஸத்தை கிளாஸிஃபை பண்ணுது, உயிரினங்களை வகைப்படுத்துது, அறிவியல் முறைப்படி வகைப்படுத்துது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடஸ்ட் பாட்டனிஸ்ட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பாட்டனிஸ்ட், அதாவது தாவரவியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான். கரோலஸ் லின்னேயஸ் தான் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அந்த பாட்டனிஸ்ட், அந்த தாவரவியல் அதாவது என்ன பண்ணார்னா முதல்ல சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக் அப்ரோச், வகைப்பாட்டு முறைகளை தெளிவுபடுத்தினார், நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினார். ஸோ இவர் என்னத்தை உருவாக்குனார்னா ஸ்டாண்டர்டு சிஸ்டம் ஃபார் நேமிங் ஆர்கானிசம். ஸோ விலங்குகளுக்கு பேர் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு நிலையான முறையான ஒரு அம்சத்தை கொண்டுட்டு வந்தார். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஜீனஸ், ஸ்பீசியஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். ஜீனஸ்னால் பேரின பெயர், சரிங்களா, ஸ்பீசிஸ்னால் சிற்றின பேர். ஸோ இந்த 2 டெக்னிக்கை கொண்டுட்டு வந்ததே கரோலஸ் லின்னேயஸ். இது ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தடு அண்டு மோர் எக்ஸ்டென்சிவ் குரூப்பிங், சரிங்களா. ஸோ இதை பயன்படுத்தி, சரிங்களா, இன்னும் இதை பற்றி விரிவாக படிக்கிறதுக்கும் நாம் என்ன பண்ணுறோம்னா லாட்டின் டைம் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, அதாவது கிளாசிஃபிகேஷனில் டாக்ஸானமியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது லாட்டின் டேர்ம்ஸ், அதாவது லத்தீன் மொழி வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ மோர் எக்ஸ்டென்சிவ் குரூப்மெண்ட், மிக அதிக அளவில் விலங்குகளை வகைப்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம், லாட்டின் டேர்ம்ஸ் பயன்படுத்துகிறோம், லத்தீன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஸோ டுடே பார்ட் இஸ் ஓவர். 9th student, watch clear entire video. Thank you, keep watching.